ஹலோ வணக்கம், வெல்கம் டு 234 வீல்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வண்டி பேர் வந்து சாங்யாங். பேரே வித்தியாசமா இருக்குல்ல? ஆமாங்க, இது மஹிந்திரா வந்துட்டு புதுசா எடுத்துட்டு வந்த சாங்யாங். மஹிந்திரா வந்துட்டு இந்த வண்டியை வந்துட்டு கொரியால இருந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. சாங்யான்ற கம்பெனியை மஹிந்திரா வாங்கின அப்புறம் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ண வண்டி தான் சாங்யாங் ரெக்ஸ்டன். சாங்யாங்னா டூ டிராகன்ஸ். கொரியன் பாஷையில வந்து சாங்யாங்கோட டிரான்ஸ்லேஷன் வந்து 2 டிராகன் அப்படின்னு சொல்றாங்க. சாங்யாங் வந்து ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு ஆட்டோ மேனுஃபேக்சர் கம்பெனி கொரியால. 1963ல இருந்து இருக்காங்க. 1963ல இவங்க வந்துட்டு மிலிட்டரி வெஹிக்கிள்ஸ் பண்ணியிருந்தாங்க. அமெரிக்கன் ஆர்மிக்கு மிலிட்டரி வெஹிக்கிள்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல இருந்து நிறைய கார்ஸ் எஸ்யூவிஸ்ல வந்துட்டு ரொம்ப பிரபலமா இருந்தாங்க. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா இந்த கம்பெனியை வாங்கின பிறகு இந்த வண்டியை முதல்ல இந்தியால லான்ச் பண்ணிருக்காங்க. ரெக்ஸ்டெண்டர் மாடல்ல. ரெக்ஸ்டெண்டர் மாடல் 2 வேரியன்ட்ல வருது. RX5, RX7 2 வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க இந்தியால. இந்த வண்டியை வந்துட்டு மெர்சிடிஸ் பென்ஸ் இன்ஜின் பொருத்தி இந்த வண்டியை பண்ணிருக்காங்க. ஏற்கனவே ஒரு ஜெனரேஷன் முன்னாடி இருந்த வண்டி தான் இது. வந்து செகண்ட் ஜெனரேஷன் மாடல் அவங்களது. அதை தான் வந்து இப்போ மஹிந்திரா வந்து இந்தியால லான்ச் பண்ணிருக்காங்க. மஹிந்திரா வந்துட்டு சாங்யாங் வந்துட்டு ஒரு அக்ரெசிவான மார்க்கெட்ல பொசிஷன் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே வந்துட்டு டொயோட்டா, ஹோண்டா இவங்கலாம் வந்துட்டு ஒரு மார்க்கெட் கேப்சர் பண்ண செக்மெண்ட்ல தான் இந்த வண்டியை லான்ச் பண்ணிருக்காங்க. அதனால இந்த வண்டியை வந்து ரொம்ப அக்ரெசிவா பொசிஷன் பண்ணோம். ரொம்ப பிரைசிங்லயும் சரி, லுக்லயும் சரி ரொம்ப அக்ரெசிவா பொசிஷன் பண்ணோம். அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்ப்போம். அப்போ ரெக்ஸ்டன் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு போல்டான ஸ்டாண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல வந்துட்டு அழகா குரோம் பினிஷ் கிரில் வந்து ஸ்ட்ராங்கா கொடுத்துருக்காங்க. அதே டைம்ல வந்து ஹெக்ஸகனல் ஷேப்ல இங்க வந்து டக்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்க ஏர் டக்ஸ்க்கு மேல அழகா வந்துட்டு ஃபாக் லேம்பையும் இண்டிகேட்டர்ஸ் ரொம்ப அழகா பொசிஷன் பண்ணிருக்காங்க. ஹெட்லைட் வந்து டுவல் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. அதுலயும் ஒரு அழகா ஸ்கோப் கொடுத்துருக்காங்க. ஸ்கோப் ஹெட்லைட்ஸ் இது பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஹெட்லைட்ஸ் கூட. ரெக்ஸ்டன் ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்கச்சு ரொம்ப அக்ரெசிவ் ஸ்டாண்ட்ஸ் இருக்கு. ரொம்ப ஒரு டால் ஸ்டாண்ட்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. சோ இந்த மார்க்கெட்ல ஒரு பெர்ஃபெக்ட்டா பொசிஷன் ஆயிருக்கு. ரொம்ப அக்ரெசிவான ஸ்டாண்ட்ஸ்ல இருக்கிறதுனால ஒரு எஸ்யூவி செக்மெண்ட்டுக்கு பெர்ஃபெக்ட் பில்ட் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. ரெக்ஸ்டனோட சைட் வியூ பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சாலிடான எஸ்யூவி ஃபீல் இருக்கு. ரொம்ப கிளியரா எஸ்யூவி ஃபீல் இருக்கு. எஸ்யூவி சாலிட் பில்ட் நல்லாவே தெரியுது இந்த வண்டியில. வீல் ஆர்ச்சஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹை வீல் ஆர்ச் கொடுத்திருக்காங்க. அதே போல வந்துட்டு வீல் சைஸும் வந்துட்டு ரொம்ப ஒரு பெரிய வீல் சைஸ் கொடுத்திருக்காங்க. 16 இன்ச் வீல்ஸ் கொடுத்து அதுல 235/70 டயர்ஸ் கொடுத்திருக்காங்க. இதே வந்துட்டு ஒரு பாக்கிறதுக்கு ப்ராப்பர் எஸ்யூவி ஃபீல் ரொம்ப நல்லா கொடுக்குது. அதுபடி ஃபுட்போர்ட் பாத்தீங்கன்னா ஒரு சாலிட் ஸ்டீல் ஃபுட்போர்ட் வித் பிளாஸ்டிக் ரன்னர்ஸ் கொடுத்திருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருக்கு பார்க்க. ரியர் வியூ மிரர்ஸ்ல இண்டிகேட்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. OVRM இண்டிகேட்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட் வீலும் பாத்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப ஹை ஆர்ச் கொடுத்திருக்காங்க. அதனால வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸும் நிறைய இருக்கு. அதே போல வந்து சஸ்பென்ஷன் வந்துட்டு இதுல வந்து இண்டிபெண்டன்ட் ஆல் 4 இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் வருது. ரொம்ப ஒரு அழகான சஸ்பென்ஷன் சொல்லியிருக்காங்க. இதை டெஸ்ட் டிரைவ்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம். பட் வந்து ஓவரால் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் அக்ரெசிவ் எஸ்யூவி பண்ணிருக்காங்க மஹிந்திரா. ரெக்ஸ்டனோட இன்ஜின் பாத்தீங்கன்னா 2.7 லிட்டர் 5 சிலிண்டர் இன்ஜின். ஒரு ரொம்ப மேசிவான பெரிய இன்ஜின் இந்த வண்டியில கொடுத்திருக்காங்க. இது மெர்சிடிஸ் பென்ஸோட இன்ஜின். மெர்சிடிஸ் பென்ஸ்ல இந்த டெக்னாலஜி டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட மெர்சிடிஸ் பென்ஸ் இன்ஜின்னே சொல்லலாம். அதே போல வந்து இதுல 5 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல 2 வேரியன்ட் வருது. RX5, RX7 வேரியன்ட். RX7 வேரியன்ட்ல வந்துட்டு ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ், RX5ல வந்துட்டு மேனுவல் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனா ஆக மொத்தத்துல ரெண்டுத்துலயும் இன்ஜின் ஒன்னு தான். அதே 5 சிலிண்டர் 2.7 லிட்டர் இன்ஜின் தான். கிட்டத்தட்ட 185 bhp டெலிவரி ஆகுது வித் 400 Nm டார்க். ரொம்ப பவர்ஃபுல்லான இன்ஜின். ரொம்ப ஒரு ரிலையபிளான டியூரபிளான இன்ஜின். பிளஸ் வந்துட்டு ரொம்ப ஒரு ஸ்மூத்தான பவர் டெலிவரி இன்ஜின். ரெக்ஸ்டனோட ரியர் பாத்தீங்கன்னா ரொம்ப டிசைன் சேஞ்சஸ் கிடையாது. ஆனா ரொம்ப அழகா வந்து இந்த குவார்டர் பேனல் பிளஸ் விண்ட்ஸ்கிரீன் ரொம்ப அழகா டிசைன் பண்ணிருக்காங்க. ரியர் விண்ட்ஸ்கிரீன் சைட் குவார்டர் பேனல் வந்துட்டு ஒரு அழகா வந்துட்டு ஒரு குவார்டர் கிளாஸ் வந்து ஒரு கர்வ் ஷேப்ல கொடுத்துருக்காங்க. இது ஒரு யூனிக்கா ஒரு நல்ல ஒரு டிசைனா தெரியுது. அதே மாதிரி டெயில் கேட் வந்துட்டு கொஞ்சம் சைஸ் பெருசு பண்ணிருக்காங்க. ஏற்கனவே பழைய ரெக்ஸ்டன்ல இந்த டிசைன் தான். ஆனா ஆஃப்கோர்ஸ் சைஸ் கொஞ்சம் பெருசு பண்ணி LED கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்க வந்து ஒரு ரொம்ப கிளாஸியா இருக்கு. மெயினா இங்க பாத்தீங்கன்னா ரெக்ஸ்டன்ற ஒரு எம்ப்ளம் கொடுத்துட்டு அது கீழே பாத்தீங்கன்னா
பை மஹிந்திரா. இதுதான் எல்லாத்தோட இம்பார்ட்டன்ட். மஹிந்திராவோட ஸ்டாம்ப் வந்துட்டு இந்த இடத்துல தான் பிரசன்ட் பண்ணிருக்காங்க. ஆல்தோ சோங்யாங்னு தனியா அவங்க வந்து ரெப்ரசென்ட் பண்ணி போட்டாலும் இட் இஸ் ஃப்ரம் மஹிந்திரா. மஹிந்திராலேருந்து வெளியான ஒரு வண்டி தான் இது. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த வண்டி வந்துட்டு ஆல் வீல் டிரைவ், அதாவது 4 வீல் டிரைவ், எனி டைம் 4 வீல் டிரைவ். எப்பவுமே வந்துட்டு 4 வீல் வந்து இன்ஜின்ல டிரைவ் ஆயிட்டு இருக்கும். ஸோ இட்ஸ் ஆல் வீல் டிரைவ் ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள். ஓவரால் ரியர் ஸ்டாண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய விண்ட்ஸ்கிரீன், ரொம்ப ஒரு கிளாஸியான ஒரு ஸ்ட்ராங்கான வந்து ஸ்டாண்ட்ஸ். பிளஸ் வந்துட்டு பம்பர் வந்துட்டு ஒரு ஸ்மால் பம்பர் தான், பட் அதுலயும் ஒரு டியூவல் டோன் பம்பர் கொடுத்துருக்காங்க வித் மேட் ஃபினிஷ் அட் பாட்டம். அதே மாதிரி வந்துட்டு ரியர் சென்சர்ஸ் இந்த வண்டியில வருது. ரியர் கேமரா இல்ல, அது ஒரு குறைன்னு சொல்லலாம், பட் ரியர் சென்சரோட தான் இந்த வண்டி வருது. நெக்ஸ்ட் இன்டீரியர்ஸ் பாத்தீங்கன்னா உள்ள நுழைஞ்ச உடனே ரொம்ப ஒரு பாஷ் ஃபீல் கொடுக்குது. ரொம்ப ஒரு பிரீமியம் செக்மெண்ட்ல வண்டி வந்துட்டு பொசிஷன் பண்ணிருக்காங்க. அதனால வந்து லாட்ஸ் ஆஃப் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க. லாட்ஸ் ஆஃப் பாஷ் லுக் இருக்கு. லாட்ஸ் ஆஃப் கண்ட்ரோல்ஸ், நிறைய கண்ட்ரோல் இருக்க மாதிரி இருக்கு. உள்ள வந்த உடனே நிறைய பட்டன்ஸ், நிறைய ஸ்விட்சஸ் இருக்கு. பிளஸ் நீங்க உள்ள கலர் பாத்தீங்கன்னா டுவல் டோன் டேஷ்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஒரு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணி டுவல் டோன் டேஷ்போர்ட் கொடுத்துருக்காங்க. பிளஸ் வந்துட்டு மத்தபடி பிளாஸ்டிக் யூஸ் பண்ணது வந்து ரொம்ப ஸ்மூத்தான நைஸ் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிருக்காங்க. ஃபாக்ஸ்வுட் ஃபினிஷ்ல வந்துட்டு இங்க வந்து ஆடியோ சிஸ்டம் கண்ட்ரோல் பேனல் வந்து கான்சோல் வந்துட்டு ஃபாக்ஸ்வுட் ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க. ஏசி வந்துட்டு இதுல வந்துட்டு சிங்கிள் ஜோன் ஆட்டோ ஏசி தான் வருது. இதுல வந்து மாடல்ல வந்துட்டு டுவல் ஜோன் கிடையாது, சிங்கிள் ஜோன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம டெஸ்ட் பண்ற RX-7 மாடல் வந்துட்டு ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ், 5 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ். அதோட கியர் லிவரும் வந்துட்டு ஃபாக்ஸ்வுட் ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு அழகான ஒரு ஃபினிஷ் இது. ஸ்டீரிங் பாத்தீங்கன்னா ஸ்டீரிங் அகைன் ஒரு ஹாஃப் ஃபாக்ஸ்வுட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு ஸ்மூத், ரொம்ப ஒரு சாஃப்டான ஃபீல் இந்த வண்டியில கொடுத்துருக்காங்க. அதே ஒரு பிரீமியம் ஃபீல் கிடைக்குது. பேலன்ஸ் ஸ்டீரிங் வந்து லெதர் ரேப் பண்ணிருக்காங்க. அதே டைம்ல வந்து நிறைய ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க. வால்யூம் கண்ட்ரோல், ஆடியோ சிஸ்டம் கண்ட்ரோல், மோட் மாத்துறது சரி, அந்த ஸ்விட்ச்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க ஸ்டீரிங்ல. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கு இந்த வண்டியில பாக்குறதுக்கு. பட் ஓவரால் ஸ்டீரிங் வந்துட்டு ப்ராப்பர் ஒரு பெரிய SUV ஸ்டீரிங் மாதிரி தான் தெரியுது. ஸ்டீரிங் அதே மாதிரி இங்க வந்து 2 கிரிப் கொடுத்துருக்காங்க. இந்த கிரிப் வந்துட்டு ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கு. ஸ்பெஷலி ஹைவேல ஓட்ட பிடிச்சி ஓட்ட ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கு. இங்கேயும் வந்து ஸ்மால் ஒரு ஃபாக்ஸ் ஃபிட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஓவரால் ஸ்டீரிங்கோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா கொடுத்துருக்காங்க. நீங்க டேஷ்போர்ட் கான்சோல் பாத்தீங்கன்னா வெரி சிம்பிள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கிளஸ்டர், MID கிடையாது, ஆன்போர்ட் கம்ப்யூட்டர் சிஸ்டம் எதுவும் கிடையாது. RPM மீட்டர் இருக்கு, ஒரு அழகான ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஸ்பீடோமீட்டர், ஃபியூல் கேஜ் அண்ட் டெம்பரேச்சர் கேஜ் இருக்கு. அதை தவிர உங்களுக்கு வந்து ஓடோமீட்டர், கிளாக் அண்ட் ட்ரிப் மீட்டர்ஸ் இதுல கொடுத்துருக்காங்க. சென்டர் கான்சோல் ஏரியா பாத்தீங்கன்னா நிறைய ஃபாக்ஸ்வுட் ஃபினிஷிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப இல்லாட்டியும் ஆப்ட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு தேவையோ தேவையான அளவு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. பிளஸ் ஒரு ஆஷ்ட்ரே கொடுத்துருக்காங்க. இங்க காஃபி கப் ஹோல்டர் ரொம்ப கிடையாது. இங்க ஒரே ஒரு காஃபி கப் ஹோல்டர் வந்து ஒரு அழகான ஒரு டிசைன்ல கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஒரு பொசிஷனிங், பட் அமுத்துனா வெளியில வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹிடன் காஃபி கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர். அதே மாதிரி இங்க வந்துட்டு ஒரு நல்ல ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. பிளஸ் இது வந்து நல்ல ஒரு ஆர்ம்ரெஸ்டாவும் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. டிரைவிங்ல ஒரு நல்ல ஒரு பொசிஷன், வண்டி ஓடிச்சே ஒரு ஆர்ம்ரெஸ்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு இந்த ஆர்ம்ரெஸ்ட். அதே மாதிரி ரைட் சைட்ல பாத்தீங்கன்னாலும் ஆர்ம்ரெஸ்ட் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. லெதர் ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ஃபீலும் வந்துட்டு ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் இருக்கு. ஓவரால் ஷோல்டர் ஸ்பேஸும் நிறைய ஸ்பேஸ் இருக்கு இந்த வண்டியில. அதனால உட்காந்து ஓட்டுறதுக்கு ஒரு மெஜஸ்டிக்கான ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல் கிடைக்குது. சீட்ஸ்லாம் வந்துட்டு பவர் ஆபரேட்டட், அதாவது எலக்ட்ரானிக்கலி ஆபரேட்டட் சீட். ஸ்பெஷலி டிரைவர் சைடு மட்டும் தான் எலக்ட்ரானிக்கலி ஆபரேட்டட். அதுக்கு வந்து 3 ப்ரீசெட் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரீசெட் பட்டன்ஸ், சீட் ஆபரேஷன் பட்டன்ஸ்லாம் ரைட் சைட்ல கொடுத்துருக்காங்க. OVRMs வந்துட்டு எலக்ட்ரானிக்கலி ஆபரேட்டட், போத் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் OVRMs எலக்ட்ரானிக்கலி ஆபரேட்டட் வித் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆல்சோ. பவர் விண்டோ ஸ்விட்சஸ் தவிர வந்து சென்ட்ரல் லாக்கிங் ஸ்விட்சும் இங்க கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டா பிரில்லியன்ட் கிளாஸா கொடுத்துருக்காங்க. பிரீமியம் ஃபீல வந்துட்டு ரொம்ப அழகா வந்து பிரதிபலிச்சிருக்காங்க. இதுல ரொம்ப நல்லா இருக்கு வண்டி. RX-7 வேரியன்ட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பாஷான லெதர் ஸ்டிச் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு ஹை அண்ட் லெதர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. லம்பர் சப்போர்ட்டும் ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. அகைன் ஃப்ரண்ட் சீட்டிங் வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. ரொம்ப வைட் ஷோல்டர்ஸ்.
சேஃப்டி வைஸ் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து 2 dual airbags கொடுத்திருக்காங்க. பேசஞ்சர் அண்ட் டிரைவர் சைடு வந்து ஏர்பேக்ஸ் கொடுத்திருக்காங்க. இது ஸ்டாண்டர்ட் சேஃப்டி ஃபீச்சரா இப்போ வண்டியில வர ஆரம்பிச்சு. எல்லாம் பிரீமியம் செக்மெண்ட்ல வர மாதிரி இந்த வண்டியிலயும் ஒரு அழகான சின்ன சன்ரூஃப் ஒன்று கொடுத்திருக்காங்க. இது அகைன் லாங் டிரைவ்ல ரொம்ப நல்லா இருக்கும். ரெக்ஸ்டனோட என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டம் பாத்தீங்கன்னா Kenwood டச் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. ரொம்ப ஒரு அட்வான்ஸ் என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டம் வித் ப்ளூடூத் ஃபங்க்ஷனாலிட்டி, டெலிஃபோனும் கனெக்ட் பண்ணிக்கலாம். பிளஸ் டிவிடி பிளேயரும் இருக்கு, ரேடியோ அண்ட் ப்ளூடூத் அண்ட் ஆக்ஸ் ரெண்டுமே இருக்கு. பிளஸ் உங்களுக்கு யூஎஸ்பி போர்ட் ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க. ஸ்டாண்டர்ட் டிவிடி பிளேயர் அண்ட் சிடி ரெண்டுத்தையுமே பிளே பண்ணலாம். ரொம்ப அழகான மியூசிக் சிஸ்டம், சவுண்ட் குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்கு. Rexton RX-7ல வந்து க்ரூஸ் கண்ட்ரோலோட வருது. க்ரூஸ் கண்ட்ரோல் ஸ்விட்ச் ரொம்ப ஒரு அழகான இடத்துல கியூட்டா கொடுத்திருக்காங்க. இதுலயே வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் ஆக்டிவேஷன், டீஆக்சிலரேஷன் அண்ட் ஆக்சிலரேஷன் ஸ்விட்சும் இதுலயே தான் இருக்கு. ரொம்ப அழகான ஒரு பெர்ஃபெக்ட் ஃபங்க்ஷனான ஒரு ஸ்விட்ச் கொடுத்திருக்காங்க. Rexton ரியர் சீட் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான ரியர் சீட் கொடுத்திருக்காங்க. ரிக்ளைனபிள் ரியர் சீட்ஸ் with lots of leg room நிறைய இருக்கு இந்த வண்டியில. of course thigh support கொஞ்சம் கம்மியா இருக்கு, பட் அது ரொம்ப பாதரேஷன் கிடையாது. ஆனா ரொம்ப ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஒரு பிரீமியமான ரியர் சீட் இது கொடுத்திருக்காங்க. பின்னாடியும் இண்டிபெண்டன்ட் ஏசி ப்ளோவர்ஸ் கொடுத்திருக்காங்க. of course ஸ்விட்ச் கண்ட்ரோல் வந்துட்டு டிரைவர் சைடுல இருக்கு, பட் பின்னாடி ஏசி ப்ளோவர்ஸ் கொடுத்திருக்காங்க. அது தவிர ஒரு காஃபி கப் ஹோல்டர் இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சீட் வித் ஆர்ம் ரெஸ்ட். 60-40 ப்ரொபோர்ஷன்ல இதை க்ளோஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரியர் சீட் வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. பின்னாடி வந்துட்டு பவர் விண்டோ ஸ்விட்சஸ் கொடுத்திருக்காங்க. அஃப்கோர்ஸ் பிரீமியம் செக்மெண்ட்ல இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர், பட் ஓவரால் ரியர் பேசஞ்சர் சீட் இஸ் வெரி கம்ஃபர்டபுள். ரெக்ஸ்டனோட லாஸ்ட் ரோ பாத்தீங்கன்னா அப்சல்யூட்லி ஒரு ஆப்ஷனல் ரோ தான். சீட்டே வந்துட்டு ரொம்ப மெலிசா, ரொம்ப ஒரு ஃபுல்லி யூட்டிலைஸ்டு ரோ கிடையாது. சீட்டிங்க்கு வந்து இது வந்து ஆப்ஷனல் ரோ தான் இது. இவன் ஒரு சின்ன குழந்தை உட்காரனாலே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ரொம்ப லாங் டிராவல்லாம் ரொம்ப கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த ரோ ஃபோல்ட் பண்ணி லக்கேஜஸ்க்கு தான் யூஸ் பண்ணலாம். பட் ஒரு எமர்ஜென்சி யூஸ்க்கோ ஒரு அர்ஜென்ட் நீட்க்கோ வேணும்னா இந்த தேர்ட் ரோவை ஒரு சீட்டிங் ரோவா யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதர்வைஸ் வெரி அன்கம்ஃபர்டபுள். லெக் ரூமும் சரி, ஹைட்டும் சரி, ரொம்ப ஒரு ஆடான ஒரு பொசிஷன் இது. லாஸ்ட் ரோக்கோஸ்டும் தனியா ஏசி ப்ளோவர் கொடுத்திருக்காங்க வித் இண்டிபெண்டன்ட் ஸ்விட்ச். இது ஒரு நல்ல ஃபீச்சர். பின்னாடி யார் உட்கார்ந்தாலும் கொஞ்சம் ஏசி ப்ளோவாது கிடைக்கும். பட் அஃப்கோர்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்துட்டு இதுல உட்கார இடத்துக்கு ரொம்ப ஒரு அன்கம்ஃபர்டபுளான பொசிஷன் தான். பட் பின்னாடி ஒரு ஏசி ப்ளோவர் கொடுத்திருக்காங்க. ரெக்ஸ்டனோட பூட் ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு கம்மியான பூட் ஸ்பேஸ் தான். பிளஸ் இங்க வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸ் ஒன்று கொடுத்திருந்தாலும் ரொம்ப கம்மியான பூட் ஸ்பேஸ் தான். ஆனா வந்துட்டு ரியர் சீட்டை ஃபோல்ட் பண்ணா, லாஸ்ட் ரோவை ஃபோல்ட் பண்ணா ரொம்ப ஒரு ஆம்பிள் பூட் ஸ்பேஸ் கிடைக்குது. அஃப்கோர்ஸ் இங்க லோடிங் அன்லோடிங் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கும், ஏன்னா இதே ஒரு ஸ்டெப் அப் மாதிரி இருக்கு. ஸோ வந்துட்டு ஏற்றி ஒரு ஹெவியான லக்கேஜை தூக்கி வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஓவராலா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். அஃப்கோர்ஸ் ரியர் சீட் ஃபோல்ட் பண்ணாதான் நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைக்கும் வண்டியில. இப்போ நம்ம வந்துட்டு ரெக்ஸ்டன் டெஸ்ட் டிரைவ் பண்ணிட்டு இருக்கோம். சோங்கி அவங்களோட ரெக்ஸ்டன் RX-7 மாடல் டெஸ்ட் டிரைவ் பண்ணிட்டு இருக்கோம். RX-7 மாடல் வந்துட்டு ஆட்டோமேட்டிக் கியரோட வருது. RX-5 மாடல் வந்துட்டு மேனுவலோட வருது. வண்டி ஓட்டுற ஃபீலிங் வந்துட்டு ரொம்ப ஒரு ஸ்மூத்தான ஃபீலிங் வண்டி கொடுத்துருக்காங்க. ஸ்டீரிங் ரொம்ப லைட்டா இருக்கு. சிட்டியில ஸ்பெஷலி ஓட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. ஆனா அந்த அளவுக்கு ப்ரிசைஸா இல்ல ஸ்டீரிங். எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு நார்மலா மற்ற எஸ்யூவி எல்லாம் கொஞ்சம் ப்ரிசைஸா இருக்கும். இதுல வந்து கம்ஃபர்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கோசரம் ரொம்ப வந்து சாஃப்டான ஸ்டீரிங் கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ரிசிஷன் இல்ல ஸ்டீரிங்ல. ஸ்டீரிங் இன்புட் நிறைய கொடுக்க வேண்டியிருக்கு. பட் ஆனா ஓட்டுறதுக்கு வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. ஸ்டியர் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. ஸ்டீரிங் லோடே தெரியல. பிளஸ் இது வந்து அடாப்டிவ் ஸ்டீரிங் இந்த வண்டியில வருது. அடாப்டிவ் ஸ்டீரிங்னா ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஸ்டீரிங் லோட் அட்ஜஸ்ட் ஆகும். அந்த ஃபீச்சர் இருக்கனால சிட்டில வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் ஓட்ட இந்த ஸ்டீரிங்ல. நம்ம ஏற்கனவே வந்து இன்டீரியர்ஸ்ல பார்த்த மாதிரி ரொம்ப ஒரு பிளஷ்ஷான இன்டீரியர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெக்ஸ்டன் வந்து ஒரு பிரீமியம் எஸ்யூவில பொசிஷன் பண்ணதுனால ஏற்கனவே பிளஷ்ஷான ஒரு
இன்டீரியர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. லுக் அண்ட் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து லுக் அண்ட் ஃபீல் வந்துட்டு ரொம்ப ஒரு ஹை லெவலா இருக்கு. ஸ்டீரிங் ஃபினிஷ் பாத்தீங்கன்னாலும் ஃபாக்ஸ்வுட் ஃபினிஷ் டாப்ல கொடுத்துருக்காங்க, வித் லெதர் ரேப் கொடுத்துருக்காங்க. பட் ஒரு பெரிய ஒரு ஸ்டீரிங் பிளஸ் வந்துட்டு ஒரு அமேசிங் கிரிப் ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பிடிச்சி ஓட்டுறதுக்கு வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. அதே மாதிரி சீட்டிங் ஏற்கனவே சொன்ன மாதிரி சீட்டிங் வந்துட்டு லெதர் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பிளஷ் ப்ராட் லெதர் சீட்ஸ், ஷோல்டர் ஸ்பேஸும் நிறைய இருக்கு. ஸ்பேஸ் வைஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி டிரைவிங் பொசிஷனும் ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான டிரைவிங் பொசிஷன். ரொம்ப வந்துட்டு அப்ரைட்டும் கிடையாது. எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் சீட்ஸ்னால பொசிஷனிங் வந்து ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு. பெடல் பொசிஷன் கூட ஆட்டோமேட்டிக் பிரேக்ஸ் அண்ட் ஆக்சிலேட்டர் மட்டும் தான் இருக்கு. பெடல் பொசிஷனும் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு பெரிய டெட் பெடல் கொடுத்துருக்காங்க. அதனால வந்து லெஃப்ட் லெக் ரெஸ்ட் பண்ணவும் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. வண்டியோட ஏசி பாத்தீங்கன்னாலும் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி கொடுத்துருக்காங்க. அப்கோர்ஸ் சிங்கிள் ஜோன் ஏசி தான் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில. ஏசி டீசெண்டா இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு கூலிங் எஃபெக்ட் ஓரளவுக்கு ரொம்ப ஆப்டிமமா பர்ஃபெக்டா இருக்கு. பட் அப்கோர்ஸ் வந்துட்டு அட் லோ ஸ்பீட்ஸ்ல வந்து ஏசி கூலிங் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. கொஞ்சம் லாங்கர் ரன் பண்ணாதான் வந்துட்டு ஏசி கூலிங் கான்ஸ்டன்டா இருக்கு. அதே டைம்ல வந்துட்டு பட்டன்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப ஒரு கண்ட்ரோல்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கு. நார்மலா வர ஏசியை விட ஒரு யூனிக்கா கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே வந்து இன்டீரியர்ஸ்ல பார்த்தோம், ரொம்ப ஒரு யூனிக்கான டிசைனா கொடுத்துருக்காங்க. பட் அதனால ஆப்ரேட் பண்ணச்சே வண்டி ஓட்டச்சு ஆப்ரேட் பண்ணச்சே கொஞ்சம் வந்து உன்னிப்பா கவனிச்சு செய்ய வேண்டியிருக்கு. இல்லைன்னா வந்து வண்டி ஓட்டச்சே அது பண்றது ரொம்ப தப்பு. ஆக்சசிபிலிட்டி கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. வண்டியில வந்துட்டு பெடல் பொசிஷன்ஸ் பாத்தீங்கன்னாலும் கொஞ்சம் வியர்டா தான் கொடுத்துருக்காங்க. பெடல்ஸ் வந்துட்டு ஆக்சிலேட்டர் பெடல் கொஞ்சம் லோவா இருக்கு, பிரேக் பெடல் கொஞ்சம் ஹையா இருக்கு. அதனால வந்துட்டு ஷிஃப்ட் பண்ணச்சே வந்துட்டு ரைட் ஃபுட் வந்துட்டு பிரேக் பெட்ல டச் ஆகுது. ஸோ அது கொஞ்சம் வந்துட்டு ஒரு அன்ஈஸியா இருக்கு, கொஞ்சம் ரிஸ்கியாவும் இருக்கு. பிரேக் வந்துட்டு ப்ரிசைஸா வந்துட்டு மூவ் பண்ணி வைக்க முடியல. சைட்வர்ட் மூவ்மெண்ட் வச்சு வந்துட்டு ஃபுட் வந்துட்டு பிரேக் லீவர்ல டச் ஆகுது. அதே மாதிரி வந்துட்டு லெஃப்ட் லெக் டெட் பெடல் வந்துட்டு ரொம்ப பிரில்லியண்டா கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு பெரிய டெட் பெடல் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. பட் அஃப்கோர்ஸ் ஆக்சிலேட்டர் அண்ட் பிரேக் பெடலோட பொசிஷனிங், ஹைட் பொசிஷனிங் வந்து கொஞ்சம் வந்து வியர்டா தான் இருக்கு மற்ற வண்டி கம்பேர் பண்ணி. ரெக்ஸ்டன் பாத்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுள் டிரைவ் கோசரம் பில்ட் பண்ணிருக்காங்க. வண்டி ஓட்டுறதுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு, ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. ஸ்பெஷலி சஸ்பென்ஷன் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு சாஃப்டா செட் பண்ணிருக்காங்க. சிட்டி பம்ப்ஸும் சரி, ஒரு அன்இவன் ரோட்லயும் சரி ரொம்ப ஈஸியா அப்சர்வ் பண்ற மாதிரி வண்டி வந்து செட்டப் பண்ணிருக்காங்க. பள்ளம்லாம் வந்து ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணிட்டு ரொம்ப சாஃப்டா இருக்கு சஸ்பென்ஷன். பட் அதே டைம்ல வந்துட்டு ஸ்டீரிங் வந்துட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரிசைஸா இல்லாதனால கொஞ்சம் வந்துட்டு ஓட்ட வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பட் ஓவரால் ரைட் குவாலிட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சாஃப்ட், ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ரைட் குவாலிட்டி இந்த வண்டியில கொடுத்துருக்காங்க. ஓட்டுறதுக்கே வந்துட்டு ஒரு ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷன்ல உட்காந்து ஓட்டுற மாதிரி இருக்கு இந்த வண்டி. ரெக்ஸ்டன் வந்து பிரீமியம் எஸ்யூவி செக்மெண்ட்ல பொசிஷன் பண்ணதுனால ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுள் ரைடு வண்டி கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் ரொம்ப சாஃப்டா செட் பண்ணிருக்காங்க. அதனால வந்துட்டு நிறைய பம்ப்ஸ், நிறைய அன்இவன் ரோட்ஸ் ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணுது இந்த வண்டி. சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெர்ஃபெக்டா பேலன்ஸ் ஆயிருக்கு. பட் அதே டைம்ல வந்துட்டு மெனூவரபிலிட்டி அதனால கொஞ்சம் பாதிச்சிருக்கு. மற்ற வண்டியில வந்துட்டு கொஞ்சம் ஈஸியா மெனூவர் பண்ண முடியும். இதுல வந்துட்டு ஸ்டீரிங் ரொம்ப லைட்டா இருந்தாலும் மெனூவரபிலிட்டி கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ரெக்ஸ்டன் இன்ஜின் பாத்தீங்கன்னா அதோட பிளஸ் பாயிண்ட் அதோட இன்ஜின் சொல்லலாம். ரொம்ப ஒரு ஸ்மூத்தான இன்ஜின், 2.7 லிட்டர் 5 சிலிண்டர் இன்ஜின் இந்த வண்டியில வருது. மெர்சிடிஸ் பென்ஸோட பிளாட்ஃபார்ம்ல டெவலப் ஆன இன்ஜின், கிட்டத்தட்ட மெர்சிடிஸ் பென்ஸ் இன்ஜின்னு சொல்லலாம். சாங்யாங் வந்து ரொம்ப அழகா வந்துட்டு இன்ஜின் பேக்கேஜ் பண்ணிருக்காங்க. ரொம்ப ஒரு ஸ்மூத்தான இன்ஜின், பவர் ரொம்ப லீனியரா வருது. ஸ்லோ ஸ்பீட் டிரைவுக்கும் சிட்டி டிரைவுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. இன்ஜினோட பவரும் சரி, இன்ஜினோட சவுண்டும் சரி, நாய்ஸும். கியர் பாக்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லகிஷா இருக்கு. கொஞ்சம் வந்துட்டு குவிக்கா வர மாட்டேங்குது. ரேஷியோ வந்துட்டு அந்த அளவுக்கு குவிக்கா பவர் அவுட்புட் வர மாட்டேங்குது. அவுட்புட் கொஞ்சம் ஸ்லோவா தான் வருது. ஆனா அதே டைம்ல வந்துட்டு வண்டி ரொம்ப ஃபாஸ்டா ஆக்சிலரேட் பண்ணீங்கன்னா, ரொம்ப ஹார்டா ஓட்டி பாத்தீங்கன்னா இன்ஜின் நாய்ஸ் ரொம்ப நல்லாவே கேக்குது. ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு கேபின்ல நாய்ஸ். கொஞ்சம் நாய்ஸியர் சைடு தான் இருக்கு. பட் நீங்க வந்துட்டு ஸ்லோவா ஓட்டுற வரைக்கும், ஒரு ஸ்மூத்தான டிரைவ் இருக்கிற வரைக்கும் வண்டி வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா, ரொம்ப ஒரு ஹை லெவல், ஹை கிளாஸ் ஃபீல், ரொம்ப நாய்ஸ் லெவலும் சரி, ஹேண்ட்லிங்கும் சரி, சஸ்பென்ஷன் சரி, ரொம்ப அழகா ஒர்க் ஆகுது. ரெக்ஸ்டன்ல வந்து ஒரு சாஃப்ட் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க குட் குவாலிட்டி ரைடுக்கோசரம்.
ஆனா அதனால ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, இந்த வண்டி வந்துட்டு ரொம்ப பாடி ரோல் ஜாஸ்தி இருக்கு. ஸ்பெஷலி ரொம்ப ஃபாஸ்டா குவிக்கா டர்ன் பண்ணச்சேவோ, ரொம்ப ஃபாஸ்டா கட் பண்ணி டர்ன் பண்ணச்சேவோ பாடி ரோல் ரொம்ப ஜாஸ்தியா தெரியுது. ரெக்ஸ்டன் பாத்தீங்கன்னா 2 வேரியன்ட்ல வருது. RX5 ஒரு வேரியன்ட், RX7 ஒரு வேரியன்ட். RX5 வேரியன்ட் வந்துட்டு மேனுவல் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல வந்துட்டு ஒரு 10 bhp கம்மியாவே இருக்கு. RX7ல வந்துட்டு ஆட்டோமேட்டிக் கொடுத்துருக்காங்க. இந்த 2.7 லிட்டர் இன்ஜின் வந்துட்டு கிட்டத்தட்ட 405 Nm டார்க் டெலிவரி ஆகுது. டார்க் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப ஒரு ஹை எண்ட் டார்க் இன்ஜின் இது. அதே சமயத்துல வந்து 185 bhp பவர் அவுட்புட் கொடுக்குது. ஒரு எஸ்யூவிக்கு ஏத்த இன்ஜின், ரொம்ப பவர்ஃபுல்லான இன்ஜின். பட் அதே டைம்ல வந்துட்டு டீசல் நிறைய குடிக்கும், டீசல் நிறைய வந்துட்டு கன்சியூம் பண்ணும் இந்த வண்டி. மைலேஜ் வந்துட்டு அவங்க டெஸ்ட் மைலேஜ் பிரகாரம் பாத்தீங்கன்னாலே 11.5 km/L தான் மைலேஜ் சொல்றாங்க. மஹிந்திரா ரெக்ஸ்டனை வந்து ரொம்ப ஒரு அக்ரெசிவான மார்க்கெட்ல பொசிஷன் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே டொயோட்டா, ஹோண்டா, பஜேரோ இருக்கிற மார்க்கெட்ல வந்துட்டு அவங்க ஏற்கனவே எஸ்யூவி ரொம்ப வருஷமா தயாரிக்கிற மார்க்கெட்ல வந்து இது பொசிஷன் பண்ணிருக்காங்க. ஒரு கொரியன் பிராண்டை வந்துட்டு இந்த மார்க்கெட்ல பொசிஷன் வந்து ரொம்ப ஒரு காம்படிட்டிவான விஷயம், ஒரு போல்டான விஷயம். அதை தான் மஹிந்திரா பண்ணிருக்காங்க. ஆல்தோ வந்து வண்டியோட பில்ட் குவாலிட்டி, ஃபிட் அண்ட் ஃபினிஷ் ரொம்ப அழகா பண்ணியிருந்தாலும் அதோட டிரைவபிலிட்டி தான் கொஞ்சம் குவெஷனபிளா இருக்கு. வண்டி ஓட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அதோட ஸ்டீரிங் ப்ரெசிஷனும் சரி, அதோட இன்ஜின் பவரும் சரி, அதோட இன்ஜின் நாய்ஸும் சரி, ரொம்ப கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜா தான் தோணுது. ஆனா ஓவரால் ஃபிட் அண்ட் ஃபினிஷ், குவாலிட்டி, பிரீமியம் லுக் பாத்தீங்கன்னா வண்டியில ரொம்ப அழகா கொடுத்திருக்காங்க. ரொம்ப அழகா பிரசன்ட் பண்ணிருக்காங்க வண்டியோட ஸ்டாண்ட்ஸும் சரி ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. ஓவராலா வந்துட்டு மஹிந்திரா வந்துட்டு ஒரு போல்ட் ஸ்டெப் எடுத்திருக்காங்க சுங்யாங் மூலமா. இந்த போல்ட் ஸ்டெப் அவங்க ஒர்க் ஆகுமான்னு தான் பார்க்கணும். இந்த ஷோல வந்துட்டு நம்ம மஹிந்திரா சாங்யாங் ரெக்ஸ்டனை ரிவ்யூ பண்ணோம். அதே போல அடுத்த ஷோல ஒரு புது வண்டியை நாங்க ரிவ்யூ பண்ண போறோம். அது வரைக்கும் உங்ககிட்ட விடைபெறுவது ராம்ஜி.